இந்த பெருமை உனக்கு ஆகாதுப்பா அப்படின்னு எத்தனையோ பேர் பிரச்சனை இருக்கும்போது ஒருத்தவங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படி பெருமையாக உள்ளவங்களுக்கு ஏசப்பா எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. எங்கே எப்படி போகணுன்னு இருக்குல்ல, ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு வெட்டிங் இல்லை ஃப்யூனரல் சர்வீஸ் இல்லை ஒரு பார்ட்டி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இப்படி எந்தெந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ்ஸப் பண்ணணுன்னு இருக்குல்ல, அதே போல் ஏசப்பா நம்மளை எப்படி எதிர்பார்க்குறாரு, ஹவு ஷுட் வி க்ளோத் ஆர் செல்ஃப் அப்படின்னு பார்க்குறாரு அப்படின்னா, வி ஷுட் க்ளோத் ஆர் செல்ஸ் வித் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைடு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மளோட வயசுக்கு மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம எல்டர்ஸ், நம்ம சிப்லிங்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்மளோட ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், இப்படி யாராக இருந்தாலும், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்படி யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி இருக்கணுமா, மனத்தாழ்மையாக இருக்கணுமா. மனத்தாழ்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, தாழ்மையை நம்ம அணிந்து கொள்கிறோம் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா நம்மக்கிட்ட ப்ரைட் இருக்கா, இல்லை நம்ம ஹியூமிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லி நம்மளால் செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்கிட்ட இருந்த ப்ரைட் எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் அந்த மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்போமா. காட் பிளஸ்.